இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் யாவாகிய யாசுவா பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து அப்போஸ்தலருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எங்க சாட்சியா இருக்கணும்? எருசலேமிலிருந்து சகல தேசத்திலும் நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இந்த வசனம் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, என் பாக்கெட்டில் இருக்குது அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில்லை. கழிந்த நாளிலே ஒரியா தேசத்திலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அப்போது அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போது, அவரும் நானும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற போது, அந்நிய பாஷையை குறித்து பேசும்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்குள் வந்தது. அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது என்று சொன்னால், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நானும் பேசுவேன் பாஸ்டர். ஆனால் இது உண்மையிலேயே வேதத்தின்படி சரியா தவறா என்று எனக்கு தெரியல. நான் சம்பளத்திற்காக ஊழியம் செய்கிறேன், ஆனால் இது பற்றி யாரிடத்திலும் கேட்க முடியவில்லை என்று சொல்லி என்னிடத்திலே அவர் அங்கலாய்த்தார். அப்போது நான் அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை எந்த மொழி என்று கேட்டேன். அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் ஆழம் என்ன என்று கேட்டேன். தெரியாது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 20 நம்பர் சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 19 20 21 22 23 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு அந்நிய பாஷைன்றதுல இங்கே இருக்கிற 2 காரியத்தை சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு. என்னன்னு அப்படின்னு கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், தேரா பாரான்னு சொல்கிறாங்கல்ல ஐயா, அது என்னது ஐயா அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னா, அவருக்கு ஹிந்தி தெரியுது, ஆனால் தேரா பாரான்னு சொல்லி சொல்கிறது என்னன்னு புரியல. அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், ஐயா இந்த 20 லெட்டர்ஸில் 2 லெட்ரு தேரா பாரா. ஆமாம்ல அப்படின்றாரு. அப்போ என்ன, மீன் மார்க்கெட்டில் மீன் ஏலம் போடுற மாதிரி, காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி ஏலம் போடுற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அது அந்நிய பாஷையை நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இது எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சியாய் வாழ்வீர்கள். ஆனால் இன்னைக்கு நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, அதே வாயில நல்ல கெட்ட வார்த்தை போடுவாங்க. நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி வழிகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய கிரியைகள் பிசாசு செய்வதை காட்டிலும் மோசமான கிரியைகளை செய்வார்கள். பாவம், பிசாசுக்கு மேல பழி போடக்கூடாது இல்ல. ஆமென். இவங்களா எதையாவது ஒன்றை செஞ்சுக்கிட்டு பிசாசு மேல என்ன செய்வாங்க, பழிய போட்டுருவாங்க. ஆனா உண்மையிலேயே நாம செய்யற தவற்றை நாம உணரணும். அதை கொண்டு போய் பிசாசு மேல கொண்டு போடக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு போறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ரைட். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தை, இருதயத்தினுடைய சிந்தனைகள், சரீரத்தினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பிசாசு செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் சபையிலே நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் பரிசுத்தாவியின் வல்லமையினால் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் பரிசுத்தாவி யார்? திருத்துவத்தின் மூன்றாம் நபர் அப்படி என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பரிசுத்தாவியை விட்டு விடுவார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இரண்டு தேவர்களை ஆராதிக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த பரிசுத்தாவி யார் என்று கேட்டால், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய, நல்ல கேளுங்க, என்ன யாசோ சொல்றார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இவர் யாரு? பரிசுத்த ஆவி என்பது யாரு அப்படின்னா அவர் மேசியா, அவர் யாசுவா. ஏன்னா பூமியில நிக்கிற யாசுவா சொல்றார், பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நாமத்தில் வருகிறவர், என்னுடைய பெயரில் வருகிறவர். என்னுடைய பெயர் யாசுவா மேசியா என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பெயரும் யாசுவா மேசியாவே. இவருடைய வேலை என்ற யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவானவர் அனுப்புறாராம். இப்ப இங்க என்ன சொல்லுது? நான் அனுப்புகிறேன். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்ப பிதா ஒருவர், குமாரன் ஒருவர்னு சொல்றவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், நானே அவர் என்று நீ விசுவாசியா விட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய். மரணம், பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப பரிசுத்தாவி யார் என்று தெரியணும், பிதாவாகிய தேவன் யார் என்று தெரியணும், குமாரன் யார் என்று அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்ம என்ன செய்யறோம்? பிதாவை பெரிய கடவுளா, அது சூப்பரா இருக்கும், தாடியெல்லாம் வச்சு வயசானவரா அப்படி இருப்பார், இப்படிதான் இருப்பார். குமாரனை பார்த்தா சிலுவையில் இப்படி தொங்கிட்டு இருப்பார். பிதா இப்படி இருப்பாரு, குமாரன் இப்படி இருப்பாரு. பரிசுத்த ஆவியை புறாவா வச்சிருப்பாங்க. ஏன் அவர் அக்கினியா இருக்க மாட்டாரா? அக்கினிமயமான நாவுகளோடு தானே அவர் இறங்கினார். அந்த வல்லமையினால் தானே வந்தார் அப்போஸ்தலர்களுக்கு. ஏன் அக்கினி என்றால் எரித்து விடும் என்கின்ற பயமா? புறாவை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அக்கினியை விட்டுட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி என்பது என்ன என்று கேட்டால் அவர் யாசுவா மேசியாவே. ஆமென், சந்தேகமே இல்லை. அதே மாதிரி பிதா யாருன்னு கேட்டா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். நான் யார் பேர்ல வந்திருக்கிறேன்? எங்க அப்பா பரம தகப்பனுடைய பேர்ல நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஆனா என்ன நீங்க ஏத்துக்காம இன்னைக்கு வரைக்கும் மேசியாவை தேடிட்டு இருக்காங்க அந்த கூட்டம், தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் போய் தலை கொண்டு இடிச்சு ஒரு சோத்துல கொண்டு போய் இடிப்பாங்க. அந்த சோத்துல இடிச்சு மேசியாவே வரும், மேசியாவே வரும்ன்றாங்க. ஆனா மேசியா வந்துட்டார். இப்ப அவங்க வேற யாரையோ ஒரு மேசியா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேசியா தான் அந்தி கிறிஸ்துவாக வருவான் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப யோசித்துக்கிடுங்க, நிறைய பேருக்கு வேதத்தின் ஆழம் புரியல. யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கே வேதத்தின் ஆழம் புரியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருக்கணும் சொல்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள எப்படி வரும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கல. நான் ஒரு காலத்தில் நல்லா பண்ணிட்டு இருந்தேங்க. சென்னையில் இருக்கிற நேரம் உண்மையாக சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியை நானே கொடுப்பேன். எப்படி அப்படின்னா, சபையில் பிள்ளைகள் நிறைய இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வோம், முன்னாடி வர சொல்லுவோம். இதில் பரிசுத்த ஆவி பெறல, அந்நிய பாஷை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களே முன்னாடி வந்து, அந்த காலத்தில் எங்களுக்கு நல்ல மியூசிக் கருவிகள் எல்லாம் வந்து நல்லா தட்டிட்டு இருப்பாங்க. ட்ரம் டம் கிட்டக்கா டம் டக்கா டம் கிட்டக்கா அப்படி அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க. பிள்ளைகள் முன்னாடி வருவாங்க.
இந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று ஸ்பீடா கத்தி சொல்லுன்னு சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் எல்லாருமே மெதுவா சொல்லுவாங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம். நாங்க பக்கத்துல போய் தலையில தட்டி சத்தமா சொல்ல, ஸ்பீடா சொல்ல, அந்த பிள்ளைகள் இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு. இதை நீங்க நிஸ்ஸாரம் ஒரு 15 தடவை சொல்லி பாருங்களேன், உங்க வாய் குளறிடும். உடனே எங்களுக்கு கிடைச்ச யுக்தி என்ன தெரியுமா? வாய் சத்தமிட்டு சொல்லு, அடக்கி விடாத. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அந்நிய பாஷை வந்துருச்சு, அடக்கிறாத. இப்படி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி அவங்க வாயில என்ன வருதோ அதுதான் அந்நிய பாஷைன்னு கத்துக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. இல்ல, வேதம் சரியா சொல்லுது, வாசிங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுற எவனும் யாசுவாவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி யாசுவாவே யா என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை சொல்றார் பவுல். சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருக்கா? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வர வேண்டுமானால் யாசுவாவை யாவா என்று சொல்லணும். வேற ஒன்றும் செய்யாத. அதை நீ விசுவாசிக்கணும், அதை நீ நம்பணும். நீ விசுவாசித்து நம்புகிற அப்படின்னா நீ சுயமா சொல்ல முடியாது. என்ன, இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன? நம்முடைய தமிழ் பைபிள்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கும். ஆங்கில பைபிள்ல போனீங்கன்னா அது காடுன்னு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவருடைய பாஷையில, அதாவது எபிரேய பாஷையில எழுதப்பட்ட வேதத்தில் என்ன இருக்கும்? முக்கியமா நான் சொல்ல போனா, பரலோகத்தில் தேவதூதர்கள் ஆராதிக்கிற போது தேவாதி தேவனை அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆராதிக்கிறார்கள். நம்முடைய ஜனங்கள் அந்த அல்லேலூயாவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை என்று சொல்லி உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது அல்ல. யாவாகிய தேவனை துதி என்று அர்த்தம், யாவாகிய தேவனை ஸ்தோத்திரி என்று அர்த்தம். ஆனால் அந்த பிரைஸ் தி லார்டிலோ அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலோ யா இல்லை. தமிழ்ல சமஸ்கிருத வார்த்தையை உள்ள நுழைச்சு கர்த்தர் என்றும் தேவன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னவென்று சொன்னால் யாவாகிய தேவனை துதி. அப்ப தேவன் யார்? யா. இந்த யாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் மோசேயின் மூலமாய் கடந்து வந்து அங்கு கிரியை செய்யும்படியாய் கடந்து போன போது யாவாக வெளிப்படுகிறார். புறஜாதி ஜனங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் வந்தபோது யாசுவாவாக வெளிப்படுகிறார். அதுக்கு தான் இங்க சொல்றார் பவுல், என்ன, நீ மாம்சத்துல பேசினா இதெல்லாம் நீ ஒத்துக்க முடியாது. நீ பரிசுத்த ஆவியில பேசினா இந்த யாசுவா தான் யா அல்லது யாவா என்று நீ நம்பணும், நீ அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்வதாக இருந்தால் உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்துவிட்டது. அப்ப இந்த பரிசுத்த ஆவி எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறது. இரண்டாவது காரியம், அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பேதுரு அவர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஆமென், யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமென். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியையோடு கூட இருக்கணும். ஆமென். முதல் வசனத்தில் என்ன சொன்னார்? விசுவாசத்தினுடைய ஊடாய் காணப்பட வேண்டும். இப்ப சொல்றார் கிரியையினுடைய ஊடாய் கடந்து வர வேண்டும். என்ன கிரியை என்று சொன்னால், பாவ மன்னிப்புக்கென்று யாசுவா மெசியாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிற போது பரிசுத்த ஆவியின் வரம் உண்டாகும். அப்ப இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, அந்த ஞானஸ்நானத்தில் என்ன இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லை. ஏன் அப்படின்னா சிலர் கொடியை நாட்டி வைத்து அந்த கொடி கம்பத்தின் கீழ்
சூரிய வெளிச்சத்தினால் வரக்கூடிய நிழலில் கடந்து போகிறது ஞானஸ்நானம் என்கிறார்கள். சிலர் தொட்டியில் தண்ணீர் வைத்து அல்லது கடல் தண்ணியில், ஆற்று தண்ணியில், ஏதோ ஒரு தண்ணியில் கொண்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் என்கிறார்கள். இன்னும் சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்கிறார்கள். இங்கு எங்கேயுமே பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு கடந்து வர வேண்டுமானால் யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிற போது பாவ மன்னிப்பு கடந்து வரும். இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரம் வரும். இந்த வரம் 9 வரங்கள் உண்டு. இந்த வரங்களை 3 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறது வேதம். என்ன? 1 வெளிப்பாட்டு வரம், 2 செயல்பாட்டு வரம், 3 பேசும் வரம் என்று சொல்லி 3 வகையான வரங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாக பாவ மன்னிப்புக்கு என்று யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிறார். இங்கே வெளிப்பாட்டு வரம் என்பது ஞானம், அறிவு, விசுவாசம். செயல்பாட்டு வரம் என்பது குணப்படுத்துதல், அற்புதம். பேசும் வரம் என்பது தீர்க்க தரிசனம், பற்பல பாசையை பேசுதல். இப்படி 9 வகையான வரங்களை 3 பெரும்பிரிவாக பிரித்து பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை, பரிசுத்த ஆவியினுடைய வரமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். 3வது ஒரு சம்பவம் 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இங்க என்ன அப்படின்னா, அபிஷேகம் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். ஆனா என்ன பண்றது? யாசுவா சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் ஜலத்துல பிறந்துருவாங்க, ஆனா ஆவியில பிறக்கிற பருவாடியே இல்லை நமக்கு. ஏன்னா என்ன பண்றது? எப்படி ஆவியில பிறக்கிறது? எப்படி அந்த அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்வது? அப்போ ஒரு சாமுவேல் வேணும் அல்லவா? ஆமென். இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறது இதுதான், ஒரு சாமுவேல் வேண்டும். அந்த சாமுவேல் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். சாமுவேலுடைய அபிஷேகம் வேற. ஏன்னா சாமுவேலுடைய அபிஷேகத்துல 2 காரியம் நடந்துச்சு. 1 கொம்பு அபிஷேகம், இன்னொன்று குப்பி அபிஷேகம். மறந்து விடாதீர்கள், ஒரே சாமுவேல் தான் எத்தனை பேருக்கு அபிஷேகம் கொடுத்தாரோ அத்தனை பேரில் 2 கூட்டத்தார் காணப்பட்டார்கள். அப்ப எனக்கு இங்க சாமுவேல் வேண்டாம், அபிஷேகத்தை கொடுக்கிறவர் எனக்கு தேவை. அவர் யாசுவா. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும், அபிஷேகம் ஒரு நாளும் குப்பி அபிஷேகமாக மாறாது. அது கொம்பு அபிஷேகமாகத்தான் இருக்கும். அந்த அபிஷேகத்தை பெறுகிறவன் ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் அபிஷேகம் பெறுவதற்கு ஆட்கள் இல்லை. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அந்நிய பாஷை பேசினா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நான் வியாக்கியானம் சொன்னால் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இல்ல, அது பரிசுத்த ஆவியினுடைய பவர், பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. அபிஷேகம் என்பது உன்னை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போவது. முக்கியமாய் இந்த பூமியினுடைய பாரம்பரிய கட்டிலிருந்து, இந்த பூமியினுடைய பூமி ஆசையிலிருந்து, ஏன் மாம்சத்தில் இருக்கிற நாம் மாம்சத்தினுடைய இச்சைகளிலிருந்து விடுபட்டு கடந்து போவதற்காக நம்மை உருமாற்றம் செய்வதுதான் அபிஷேகம். சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தினால் அவன் ராஜாவானான். தெரியுமா உங்களுக்கு? உருமாற்றம் தரக்கூடியது தான் அபிஷேகம். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை யாரும் பெற்றுக்கொள்ளாமலே நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள்.
எனக்கு இது புரியவில்லை. உன்னில் என்ன வித்தியாசம் வந்தது? உன்னில் என்ன மாற்றம் வந்தது? அந்த மாற்றம் யாரால் வந்திருக்கிறது என்பதை நீ அறியும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள் கடந்து போக வேண்டும். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியை ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கலான்னு நினைச்சான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்பு நிமித்தமாக இந்த பரிசுத்த ஆவியை வாங்கலான்னு நினைக்கிறாங்க, அதிகாரத்தின் மூலமாக வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இல்லை, நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்கின்ற ரீதியில் பரிசுத்த ஆவியை வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். கிடைக்காது. வேத புஸ்தகம் சொல்லுகிற பிரகாரமாகத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நாம் வேறு என்ன செய்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி வந்துட்டாலே நம்ம கிரியெல்லாம் மாறிடுங்க. பிரைசியாசுவா. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெறாம பெற்றேன்னு சொன்னனால தான் கிரியை மாறாம இருக்கு. ஆமென். அப்ப தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்த ஆவியை பெறணும்னா 3 காரியங்களை சொன்னார். முக்கியமாய் அபிஷேகம். 1 பேதுருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலையும் யாஷுவா மேசியா மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் தேவ சித்தத்தை நீ செய்யாம உன் விருப்பத்தின்படி நடந்துன்னா கிடைக்காது. இன்னைக்கு எல்லாருமே என்ன வாழ்றாங்க அப்படின்னா, எப்படி வாழ்றாங்கன்னா, எனக்கு மனசுக்கு அது சரின்னு பட்டது, அதனால நான் செஞ்சுட்டேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். அறிந்த பின்பும் வாசித்த பின்பும் எச்சரிப்பின் சத்தம் கடந்து வந்த பின்பும் இன்னும் நான் என் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் சொல்றது இதுதான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆராதிக்கிற தேவனுக்கு கீழ்ப்படிந்து சரண்டர் ஆகணும். முடியுமா? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்களேன். யாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரண்டர் ஆகிறாங்களோ அவன்கிட்ட இப்பிரபஞ்சத்தின் ஆவி வேலை செய்யாது. உன் மாம்சம் வேலை செய்யாது. தெரியுமா உனக்கு? உன் மாம்ச இச்சையை நீ அடக்கிடுவ முடியும். ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நாளைக்கு எப்படி வாழணும்னு நீயே யோசிக்கிற. நாளை தினத்தை கழிச்சு கவலைப்படாதேன்னு சொல்ற. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா நீ என்ன செய்யற? நாளைக்கு என் பிள்ளைய எப்படி மாத்தணும். இங்க தானே ஐயா பிரச்சனை. நாளைய தினம் எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. நாம் நினைக்கிறோம், நாம் சில செயல்பாடுகளை செய்கிறோம், ஆனால் நாளைய தினம் நாம் விரும்புகிற பிரகாரமாக வருமா? ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நினைக்கலாம், ஆமாம்ல நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், போயிடுவேன்ல. நான் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், போயிடுவேன்ல. நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிடலான் இருக்கிறேன், சாப்பிட்ருவேன்ல. தேவ கிருபையினால உனக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆராதனை நடத்திட்டு இருக்கேன், ஆராதனையிலேருந்து நான் வெளியில் போவேனா? ஒருவேளை இங்கே விழுந்து போயிட்டேன்னா? உண்மையிலே யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு இந்த எண்ணங்கள் எனக்கு வரும். ஏன்னா எனக்கு அடுத்த செகண்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமீன். நான் விரும்புகிற காரியம் அதிசீக்கிரமாய் என்னை அனுப்பின இடத்தில் நான் திரும்பி போகணும். நான் அப்படி நினைக்கிறேன். அதனால தான் நான் நாளைய தினத்தை குறித்து எனக்கு யோசிக்கிறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு தைரியம் கொண்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன், நாளைக்கு நான் இதை செஞ்சிருவேன், நாளைக்கு அப்படி செஞ்சிருவேன். எங்க நீங்கள் யாரும் போராட வேண்டாம். தேவன் உங்களுக்காக என்ன பங்கு வச்சிருக்கிறாரோ அந்த பங்கை சரியா செய்வார். நீ பரிசுத்த ஆவியின் கிருபையில் வாழ்ந்தா போதும். நிறைய பேருக்கு யாசுவாவை தெரியும், ஆனா நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியை தெரியாது. ஏன்? பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை பேசுவது. இதைத்தான் யோசிக்கிறாங்க. ஏங்க, பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை இல்லை. பரிசுத்த ஆவி என்பது வியாக்கியானம் இல்லை. பரிசுத்த ஆவி என்பது வரம் அல்ல.
பரிசுத்த ஆவி என்பது யாசுவா எனக்குள்ள ஆவியாய் கடந்து வருவது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எனக்குள்ள ஆவியாய் கடந்து வருவது. அவர் எனக்குள் எப்ப வர்றாரோ அப்ப என்னுடைய உள்ளான மனுஷனும் புறம்பான மனுஷனும் வேறொரு கிரியை செய்வார்கள். அதைத்தான் அவர் சொல்றார், பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது நமக்குள்ள என்ன வரும்? பலன் வரும். எதுக்கு? 2 பேர் அடிக்குதுக்கா? சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு. வேதம் சரியா சொல்லுது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை எப்படி சொல்லுவ? எங்க என்ன பேசணுமோ அதை தேவன் உன் வாயோடு கூட இருந்து பேசுவார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு பலன் வேண்டும். வாசிங்க 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆமென், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத வசனம் என்ன சொல்லுது? பயமுள்ள ஆவியை உங்களுக்கு தராமல் பலமும், அதாவது தைரியம் உள்ள ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். பிசாச பார்த்தா பயம், பார்க்காமலே பயம். இருக்கிறாங்க பாருங்க ஒரு வீட்டில், கேட்டா விசுவாசி, தனக்க வீட்டில் ராத்திரி 1 மணிக்கு இருக்கிற அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போறதுக்கே பயம். யாசுவா கேட்டா இவங்க எல்லாம் யாசுவா மீசியாவுடைய பிள்ளையாம். இவன் அப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிறான்? பயமுள்ள ஆவியையா இல்ல தைரியத்தின் ஆவியையா? யோசிக்கணும். ஆமென். ராத்திரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு இருக்கிற ரூம்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளால ஒரு சின்ன ஒரு, அந்த ரூமுக்குள்ள போகணுன்னாலே பயம். அதான் 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 மக்களே, இங்க வா, என் கூட இங்க நில்லு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என்ன பயம்? எதுக்குன்னு கேட்கிறேன். அப்ப நீ என்ன ஆவி பெற்றிருக்கிற? எதுக்கு இந்த வேதத்தை தூக்கி நடக்கிற? ஏன்னா இந்த வேதத்தினுடைய மூல ஆயுதமே, இந்த வேதத்தினுடைய ஆக்கியோனே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இல்லாமல் நீ எப்படி நீ பைபிள் வச்சிருக்கிற, ஆராதிக்கிறேன்னு சொல்ற? வேதம் திட்டவட்டமா சொல்லுது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 7வது வசனத்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நல்ல கேளுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்ப தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா எதுக்கு இங்க பயம் வருது? எதுக்கு? அப்ப உன்கிட்ட இது வரைக்கும் நீ தேவ சமூகத்தில் வந்து பைபிள் கத்துக்கிட்டேன், ஆராதிக்கிறேன், நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றது எல்லாமே போய் தானே. ஏன்னா உனக்கு இன்னும் தைரியம் வரலையே. பரிசுத்தாவியினுடைய வல்லமை, பரிசுத்தாவியினுடைய நிறைவு ஒரு இடத்தில் வந்திருந்தால் நீ பயப்பட்டிருக்க மாட்ட. அன்பு பரிபூர்ணமாய் உன்கிட்ட இருக்கும். இருக்குதா? எத்தனை பேர்ட்ட அன்பு இருக்குது? அந்த அன்பு யார்கிட்ட காமிக்கிறோம்? நமக்கு உதவி செய்கிறவன் 1வது, 2வது உறவு முறையான் 2வது, 3வது அதிகாரி. இவங்கள்ட்ட தானே அன்பு காட்டுறோம். எனக்கு இவர்களால் ஒன்றுக்கும் உதவ முடியாது, என்னிடத்தில் இவர்களால் ஒரு உதவியை செய்து தர முடியாது, இப்படிப்பட்டவன்ட்ட யாராவது அன்பு காட்டுறீங்களா? முடியுமா உங்களால? ஏன்னா நான் இன்னைக்கு 5 ரூபா கொடுத்தா நாளைக்கு அவன் 10 ரூபா தருவாங்க. இந்த உலகம் இப்படித்தான் இருக்குதுங்க. ஒருவனுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சால் அடுத்த உதவியை திரும்ப எதிர்பார்க்கிற காலம் இது. எதிர்பார்க்கிற மனிதர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு உதவி செய்ய முடியாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், பணம் இல்லாதவர்கள், ஏழைகள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களே, ஆனால் இந்த உதவி தேவனுக்கே செய்திருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்றார், அனாதையாயிருந்தேன், திக்கற்றவராயிருந்தேன், ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன், சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நீ என்னை காண வரவில்லை. கேட்குறாங்க, ஆண்டவரே உமா நாங்கள் எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்தது, நீர் எப்போ நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருந்தீர்?
வசதி உள்ளவன்னு பார்க்கறதுக்கு சொல்லல. உனக்கு 5 காசு கூட உதவி செய்ய முடியாதவன், நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல தெரியாதவன், அப்படிப்பட்டவனுக்கு நீ உதவி செய்யணும், கைமாறு கருதாமல் செய்யணும்னாரு. செய்றியா? அப்ப அன்பு இல்ல. உனக்கு தெளிந்த புத்தி எங்க இருக்குது? எங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஒரு மனம் இல்லையா? யாரு வரா? சரீரத்தினுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் மைண்ட்ல வருது, கண்ணுல பார்த்ததெல்லாம் மைண்ட்ல வருது, காதுல கேட்டதெல்லாம் மைண்ட். அப்ப நீ யாருக்கு அடிமையா இருக்கிற? நீ எப்படி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தைரியமா மார்பு தட்டி சொல்லிட்டு இருக்கிற? கேவலமா இல்ல? நீ ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. உண்மையிலே ஒரு 10 நிமிஷம் எந்த சிந்தனை இல்லாம சும்மா இருக்க முடியுமா? 10 நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் 60 செகண்ட் ஒன்னால இருக்க முடியுமா? நீ எப்படி தேவனுடைய பிள்ளை? பாஸ்டர் பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ற போது சிந்தனை எல்லாம் மாறிடுது. முடிஞ்சிச்சா? ஏன்? அப்ப என்ன இல்ல? தேவன் உன்னிடத்துல இல்ல. தேவ கிருபை வராது, தேவ வல்லமை வராது. வராத போது நீ எப்படி அப்ப தேவ சமூகத்துல போக முடியும்? பிசாசு கூட தான் இருப்ப, நீ பிசாசனுடைய பிள்ளையா தான் இருப்ப. நீ மாறாம உன்னில் மாற்றம் வராது, நான் மாறாமல் என்னிடத்தில் மாற்றம் வராது. நான் முதல்ல நினைக்கணும், எனக்கு இப்படி ஒரு மாற்றம் வேணும், இதற்காக நான் பிரயாசப்படணும். எங்க பிரயாசப்படுறதே இல்லையே. எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியாது. போவோம், எப்படி வாழ்க்கை போதோ அப்படியே போவோம். அப்படித்தானே? வாழ்க்கையில என்ன? சாப்பிடணும், தூங்கணும், வேலை உண்டா செய்யணும், இதுதாங்க வாழ்க்கை. இதைத்தானையா பிசாசம் செய்யறான்? தேவன் இதை செய்யல. தேவன் தன்னுடையவர்களுக்காக ஒவ்வொருவரை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிசாசை கேட்டார், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகுறவன் ஆகிய யோபுவை நீ கண்டாயோ? அவன் சொன்னான் பாருங்க ஒரு கதை. ஆமா, நான் பார்த்தேன். அவன் உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? நீர் அவனை வேலி அடைச்சு பாதுகாக்கிறீர். அதனால முடிஞ்ச ஒன்று செய்யும், அவன் உங்களை எப்படி தோற்றுறான்னு பார்ப்போமா? என்ன செய்யணும்? வேலியை மட்டும் எடுத்து தந்துடுவோம், நான் பார்த்துக்கிறேன் அவனை. தேவன் சொன்னார், நான் வேலியை எடுக்கிறேன், பரிசோதிச்சு பாரு. ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் ஜீவனை மட்டும் எடுத்துடக்கூடாது. அவனை உயிரோட வைய, என்ன உபத்திரம் வேணாலும் செய்ய, அவன் ஏன் பிள்ளை, அவன் என்ன மறுதளிக்க மாட்டான், பார்க்குறியான்னு சேலஞ்சு பண்ணார். எங்க நீயும் நானும் எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நாமளும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கேவலமா இல்ல? யோபுவுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் போச்சு, உடம்பு ஃபுல்லா வியாதி. கொஞ்சம் யோசிங்க. அவனை நம்பி அவனை அதிகாரி என்று நினைத்த அத்தனை பேரும் எள்ளி நகையாடுகிறார்கள். இறுதியா அவன் பொண்டாட்டி வந்து சொல்றா, நான் விதவை ஆயிடுறேன், நீ செத்து போ. எனக்கு விதவை கூட பரவாயில்ல, உன் கூட வாழ்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு, செத்து போயிறேன். யோபு சொல்றான், தேவனிடத்தில் நன்மை அனுபவித்த நாம் தீமை வரும்போது ஏன் இப்படி மாறுகிறோம் என்று கேட்கிறான். அது பிள்ளையா, நீ பிள்ளையா? உன் சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறியே. எத்தனை பேரை அதம் பண்ணிக்கிட்டு நான் வாழணும்னு நினைக்கிற? ஏன்னா நல்லா இருக்கணும், ஏன் வயிறு நிரம்பணும், ஏன் ஆசை நிறைவேறணும், இதுதாங்க வாழ்க்கை. தேவன் அதற்காக உன்னை அழைக்கல, தேவன் அதற்காக உன்னை வேர்திரிக்கல. தேவன் அழைத்த நோக்கம் பயம் மாறி தேவ பயத்தில் வாழணும். அன்பு, உன்னை விடவும் முடியாதவர்களிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். நீ புத்தீனம் இல்லாதவனாய், தெளிந்த புத்தி உள்ளவனாய், தெளிந்த புத்தி உள்ளவளாய்
நீ வாழ வேண்டும் என்பது என் தேவனுடைய மன விருப்பம். ஆனால் நீ எப்படி வாழ்ற? அப்புறம் எப்படி நீ தேவனுக்கு பிள்ளை? நிறைய பேர் சொல்றது, நான் கடவுளுக்கு அப்படி இருந்தேன், கடவுளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், கடவுள் ஏன் எனக்கு இது செய்யல, அப்ப கடவுளுக்கு என்ன வேண்டாமோ? வேண்டாம். ஒன்ன வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? நீ என்ன இழந்திருக்கிற சொல்லு? அவர் தந்தது திருப்பி கொடுப்ப, வேற என்ன கொடுத்துட்ட? அவர் உனக்கு எதையோ கொடுத்தார், அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு சொன்னா நீ என்ன பிசாசா? நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆமென். நீ என்ன கொடுத்து தளர்ந்துட்ட? ஏங்க நீ கணக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்க தெரியுமா? அதனால தான் தேவன் உனக்கு கணக்கு பார்க்கிறார் தெரியுமா? உனக்கு புரியல. நீ கணக்கு பார்க்க பார்க்க அவர் கணக்கு பார்ப்பார். அதான் உங்களுக்கு தானே தெரியும், முன்கடன் பின்கடன். அப்படித்தானே? இப்படி ஒன்று கொடுத்தா அப்படி ஒன்று கிடைக்கும், அப்படித்தானே யோசிக்கிறோம். அப்போ அவர் உன்கிட்ட கணக்கு பார்ப்பாரா இல்லையா? நீ என்ன நினைக்கிற? நான் மட்டும் தான் கணக்கு பார்ப்பேன், அவர் பார்க்க கூடாதுன்னா? ஹலோ, நீ கொடுக்கறது அவருக்கு ஒன்றுக்கும் உதவாது. நல்லா புரிஞ்சுடுங்க, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் அவர் கொடுக்கறத வச்சு தான் நீ வாழணும். உயிர் வாழணும்னாலே அவர் கொடுக்கணும் பலன். அவர் சுவாசம், அவர் ஜீவனை உனக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் நீ வாழ முடியும். இதுக்கே நன்றி சொல்ல மாட்டேங்கிற தெரியுமா உனக்கு? நான் யோசிக்கிறேன், மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடுறேன் பார்த்தீங்களா? விட்ட மூச்சு மறுபடி வரலன்னா நான் பிணம். எங்க வேற மரணம் ஒன்றும் இல்லைங்க. உள்ள போற சுவாசம் வெளியில வந்துச்சு, வெளியில போற சுவாசம் உள்ள வரலன்னா நான் பிணமாயிடுறேனே. என் தேவன் எனக்கு ஏற்ற சுவாசத்தை வெளியில் வைத்திருக்கிறார். இந்த அறையை பூட்டி போட்டோம், இவ்வளவு பேர் இருந்து சுவாசிக்கிறதுக்கு சுவாசத்தை உள்ள வச்சிருக்கிறார்ல. என் தேவனுடைய கிருபை எவ்வளவு பாருங்க. யோசிக்கணும். என்னை வாழ வைத்திருக்கிறார், என்னை வாழ வைத்திருக்கிறார். அதற்காக ஜீவ சுவாசத்தை இங்கே வைத்திருக்கிறார். அந்த ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்தபடியினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நன்றி கடனும் கூட இல்லாத வேற யாரோ இருக்கிறோம் நம்ம. ஏன்? என்ன காரணம்? கணக்கு பார்க்கிறோம். 100 ரூபாய் தந்த 10 ரூபாய் கொடுக்கணும். அப்போ 10 ரூபாய் கொடுக்கணுமா? 90 ரூபாய் தான் எனக்கா? கணக்கு பார்க்குறேன் பாரு. தேவன் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா நீ உண்டா? அதனால தான் உனக்கு அப்பப்போ அங்கங்கே வேட்டு வச்சிருக்கிறார். இதான் உண்மை. கை நிறைய இருக்குங்க, ஆனால் வாய்க்குள்ளே போகாதுங்க. கையிலேயே காலி ஆகிடும். என்ன உலகத்தான் என்ன சொன்னா தெரியுமா? கை கட்டினது வாய் கட்டலையா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது இருக்கு தெரியுமா? கை கெட்டும், கை நிறைய இருக்கும், ஆனால் இந்த வாய்க்கு போகாது. ஏன்? நீ கணக்கு பார்க்கிற. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப நம்ம எப்படி தேவ சமூகத்தில் கொடுக்கணும்? அப்பதான் அவர் திருப்பி தருவாரு. கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். எந்த அளவையால் நீ அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு திருப்பி அளக்கப்படும். எங்க உண்மை சொல்றேங்க, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாமோ இருந்தேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த பின்னாடி நான் எப்படி மாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உபவாசம் இருப்பேங்க, 21 நாள் 40 நாள் உபவாசம் இருப்பேன். உபவாசத்தை முடித்து வைக்கிறதுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு காலகட்டம் எனக்கு இருந்துச்சு. உபவாசத்தை முடிச்சு வேணும்னா ஆகாரம் இல்லையே திரும்ப தொடருவோம், வேற என்ன பண்றது? அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேவன் அந்த நிலையை மாற்றி இருக்கிறாருன்னா ஏன்? நான் அவருடைய சித்தத்தை செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவருக்கு கொடுக்கிறதுக்கு நான் கணக்கு பார்க்க மாட்டேன். என்னுடையவர்களிடத்தில் நான் அதிகமாக கேட்பேன். 1 ரூபாய் கொடுக்க வேண்டுமானால் நான் 1.5 ரூபாயாக தேவ சமூகத்தில் செலவு செய்ய பார்க்கிறேன். ஏன்? நான் அதை செய்யும் போது தேவன் எனக்கு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க முதல்ல புரியுங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீ தேவனுக்கு கீழ்ப்படிவியா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படிதல் இல்லையே. கேட்டா தேவன் எனக்கு இதுதான் ஒண்ணு, நீ பிள்ளை நீ சொல்லாத. அவர் உன்னை கரம் பிடிச்சு நடத்தணும். முடியுமா? ஒரு தீமைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி அவர் உன்னை நடத்தணும்.
நீயே பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் போய் விழுந்துட்டு ஐயோ ஆபத்து வந்துச்சு, ஐயோ பிரச்சனை வந்துச்சு, ஐயோ போராட்டம் வந்துச்சுன்னா சிலர் வேணும்னே கொண்டு போய் என்ன செய்வீங்கன்னா கமுந்தடிச்சு கீழே விழுவீங்க. எதுக்குன்னா சில்லறை பணத்துக்காக. நாளைக்கு என்ன விபரீதம் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு பணத்தை தேடுற நீ நாளைக்கு எப்படி மாறுவேன்னு தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்துடுங்க. தயவு செய்து சொல்றேன், தேவனுக்கு பிள்ளையாய் வாழுங்கள், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பயம் இல்லாதபடி பலம் உண்டாகும், அன்பு உண்டாகும், தெளிந்த புத்தி உண்டாகும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு யெகோவாவுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கேட்டுடுங்க. அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கடந்து வருகிறார். ஆமென். எனக்கு அன்பான ஒரு சகோதரர் நம்மிடத்தில் கடந்து வந்திருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ போர்வையில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். இங்கே வந்து யாஷோமிஷியோடைய நாமத்தை பெற்றுக்கொண்டார், பாவ மன்னிப்பை சுதந்திரித்து கொண்டார். அவருக்கு ஒரு எண்ணம், பாஸ்டர் என்ன அபிஷேகம் பண்ணல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர்கிட்ட இன்னும் ஆராதனை ஸ்தலம் இவருக்கென்று இல்லை. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு போன பிறகும் அவர் வேற ஏதோ சபைகளில் திருவிருந்து நடத்துவார். அப்படிப்பட்டவருக்கு நான் யெகோவாவுடைய நாமத்தில் அபிஷேகத்தை கொடுத்தால் அந்த அபிஷேகம் என்ன ஆகும் என்பதை தேவன் எனக்கு உணர்த்தினபடியினால் அங்கு அபிஷேகம் பண்ண முடியவில்லை. ஆனால் அதே இது இன்னொரு ஊழியக்காரர் சென்னையிலிருந்து கடந்து வந்தார். அவருக்கு சபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை நடத்தி கொண்டிருந்தவர் இப்போது யாஷோமிஷியோடைய நாமத்தில் வருகிறார். நான் அதை பற்றி ஒண்ணுமே கேட்கல. ஞானஸ்தானம் கொடுத்த அன்னைக்கு அபிஷேகத்தை கொடுக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். இதை பார்த்தவருக்கு எனக்கு அபிஷேகம் தரவில்லை என்கின்ற ஐயப்பாட்டனுடைய ஊடா இன்றை வரைக்கும் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். எனக்கு என்ன நஷ்டம்? ஒருவேளை நீ மனம் திரும்பினால் பரலோகத்தின் தேவன் உன்னை அபிஷேகிப்பதற்கு அவர் சித்தம் கொள்ளலாம். இது மனிதர்களால் வருகிறது அல்ல, இது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற சம்பவம். எனக்கு இங்க தெரிஞ்சு இந்த சபையில் கூடி போனா ஒரு 3 பேர் தான் அபிஷேகம் பெற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு 3 இல்ல 4 பேர். வேற யாரும் அபிஷேகத்துக்குள்ள அந்த எண்ணமே கிடையாது. ஏன்? இவனுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இவன் யாரு? கொஞ்ச நாள் பிசாசிய பிள்ளையா இருப்பான், கொஞ்ச நாள் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பான். பிள்ளையா இருக்க மாட்டான், நினைப்பான். நினைக்கிறவனுக்கு எப்படிங்க இந்த அபிஷேகம் தேவை? அவனுக்கு தேவை தேவனுக்குள்ள இருந்தா என் பிள்ளைக்கு, என் கையின் பிரயாசத்துக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் மாப்பிள்ளைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஆமென். நாங்க தேசத்துல யார் முன்னாடி தலை குனிய கூடாது. நீ இதுக்காக தான் சபைக்கு வர. ஆனா எனக்கு இங்க அடிமை ரூபம் எடுத்து எவன் இருக்கிறானோ அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன். அவனுக்கு அபிஷேகம் வேணும். ஏன்னா அவன் நடத்தக்கூடிய தேவனா இருக்கணும். அவன் மாம்ச சித்தம் கொண்டவனாக இருக்கக்கூடாது. மாம்ச எண்ணத்திற்கு அடிமையாக கூடாது. மாம்ச சரீர பலவீனங்களுக்கு அடிமையாக கூடாது. அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாக மாற வேண்டுமானால் அவனுடைய அபிஷேகம் அவனுடைய கிரியை செய்யணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள போறதே இல்லையே. ஏன்? அது வேணும்ன்ற எண்ணம். இனி நாளையிலிருந்து கேட்பாங்க, ஐயா ஒரு அபிஷேகம் தருவீங்களா? என்னமோ இருக்கிறத கொடுக்கறதுக்கு. என்கிட்ட 10 இருக்கும், நான் அதில் 1 கொடுத்தா 9 ஆகும். அதுக்காக உனக்கு புரியல. வேதம் தெரியாததுனால, சத்தியம் என்னதென்று புரியாததுனால உன் நிலைமை இப்படியாக இருக்கிறது. சாமுவேலுக்கு ஆசை, ஒரு வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற பெரியவனை பார்த்து அபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசை. தேவன் அவன் சொல்றான், ஆண்டவரே இவன் நல்லா இருக்கிறான்,
நல்ல உடல்வாகு, நல்ல கலர், நல்ல திறமை, இவனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டா ஆண்டவர் சொன்னார், டேய் பொறுமையாரு, இவன் இல்லை. ரெண்டாவது, ஆண்டவரே இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணிட்டான். ஒவ்வொருத்தனையா காமிக்கிறான், இவன் விருப்பத்துக்கு அபிஷேகம் பண்ண. எங்க அப்பா சொன்னார், பொறுமையாயிரு, முதல்ல அவன்கிட்ட கேளு, அவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேளு. கேட்டான், அவர் சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், இவன் வேலையே ஆடு மேய்க்கிறவன், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா ஆடை புல்லு மேய விடுவான், ஆட்டுக்கு தண்ணி கொடுப்பான், இதான் அவனுக்கு வேலை. தேவன் சாமுவேல்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சாமுவேல், அவனை விடாத, எப்படி அவன் எங்க இருக்கான்னு பாரு, அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். எங்க நீங்க விரும்புறவன் எல்லாம் தேவன் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஆனா அப்படிப்பட்டவன் அபிஷேகம் பண்ணின போது கூட ரெண்டு வகையான கிரியை நடந்தது. ஒன்று குப்பி அபிஷேகம், இன்னொன்று கொம்பு அபிஷேகம். குப்பி அபிஷேகம் பெற்றவன் தான் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனான். கொம்பு அபிஷேகம் பெற்றவன் தான் பெற்ற அபிஷேகத்தை இன்னும் வலுவூட்டி மெருகூட்டி தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதான் சொல்றேன்ல, என்ன என் தேவன் அபிஷேகம் பண்ணாரான்னு சோதிச்சு பார்த்தீங்க. சோதனையின் முடிவு தான் வீட்டில் சாவு விழுந்த பிறகு கூட அவ சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தா. குட்டிப்பாறையில் சபையில் நடந்த சம்பவம். நான் அபிஷேகம் பெற்றது இன்னொரு ஸ்தாபனத்தில். இப்ப நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். இப்ப எனக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையா? என் தேவ சமூகத்தில் நான் கேட்டபோது, ஆமீன், சபையில சாட்சியா சொல்லிட்டேன், என்கிட்ட அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தேவன் கிரியை செய்தால் அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கிறது. தேவன் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அபிஷேகம் இல்லை. எங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, இந்த ஞானஸ்தானம் நடந்தால் என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, இல்லைன்னா அபிஷேகம் இல்லை. நானும் உங்க வீட்டு பக்கத்துல தான் வரேன், கலிகாவில பக்கத்தில் வீடு, என் வீட்டு பக்கத்தில் தான் அந்த அம்மா. அங்கே சாவு, அவங்க வீட்டில் சாவு, அடக்கம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் அடக்கம். நான் சபைக்கு வந்துட்டேன், இந்த அம்மா வராது. நான் இப்போ நினச்சேன், ஐயோ எனக்கு அபிஷேகம் இல்லையோ ஆண்டவரே, நான் நம்பினேன் அபிஷேகம் இருக்கும்ட்டு, இப்போ அந்த அம்மாவுக்கு வர முடியாது, உம்முடைய சித்தம் விட்டுட்டேன். ஆராதனை நடந்துட்டு இருக்குது. குட்டிப்பாறையில் சபை இது இப்படி இருக்குது, அந்த சபை இப்படி நீளமாக இருக்கும், இங்கே தான் வாசல் இருக்கும். நான் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா வந்து நடையில் வந்து ஏறுது, வாசலில் ஏறுறாங்க. எனக்கு தோணுது, இந்த அம்மா எப்படி வந்துச்சு? பிரேதம் வீட்டில் இருக்குது, இந்த அம்மா எப்படி வந்துச்சு? அந்த அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க, என்ன பிரேதம் இருக்குது, அது இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளையாக மாறணும். இப்போதான் எனக்கு வந்துச்சு, ஆகா என் தேவன் என்னை கைவிடல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் கொடுத்த அபிஷேகம் என்னிடத்தில் இன்னும் இருக்கிறது, இருக்கிறபடியினால் தேவன் இந்த காரியத்தை செய்தார். ஒன்னு எப்படி நடத்துறாரு? வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை சாத்தானுடைய வாழ்க்கை. அனுதினமும் வித்தியாசம் இருக்கணுங்க, அனுதினமும் கிரியை மாறணும், அனுதினமும் வாழ்க்கை மாறணும், அனுதினமும் ஜெப ஜீவியம் மாறணும், அனுதினமும் வேத வாசிப்பு மாறணும், அனுதினமும் உபவாச ஜெபம் மாறணும், அனுதினமும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் மாறணும். இல்லை செத்த வாழ்க்கை. கேட்டா நான் விசுவாசி, செத்த வாழ்க்கை, கிரியை இல்லாத வாழ்க்கை, அது செத்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் இருந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும், உரிமை பாராட்டுவதற்காக மட்டும் இதை தேவன் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ உங்களை உருமாற்றப்படுத்துங்கள். அவர் உங்களை அபிஷேகிப்பார். ஏங்க முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, யாசுவாவை யா என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்று, அது சொல்ற நேரம் மட்டும்தான் வரும், மற்ற நேரம் உன்னை விட்டு கடந்து போகும். இரண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 2:10 படி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியின் வரம். இது நீ பாவம் செஞ்சால், இது தேவ மகிமை இழந்தால் அது உன்னை விட்டு போய்விடும். ஆனால் அபிஷேகம் மட்டும் உன்னை பாவம் செய்ய விடாமல் தற்காக்கும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் போக மாட்டார், அவர் உன்னோடு கூட இருப்பார். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேருக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுப்பதில்லை.
ஏனால் இவருடைய வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. மாற்றமில்லாத வாழ்க்கைக்கு எதற்கு இங்கே பரிசுத்தாவியின் அனால்டிங் பவர், பரிசுத்தாவினுடைய கிரியை, பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எதற்கு? நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ கேட்ட தரமாட்டார், அவராக கொடுப்பார். இந்த அபிஷேகம் நீ கேட்ட தரமாட்டார். எப்ப யாசுவாவை யாவா என்று சொல்வது உனக்கு முடியும். பாவத்தில் வாழ்கிற நீ மனம் திரும்பி யாசுவா மீஷாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று வரத்தை பெற்றுக்கொள்ள உன்னால் முடியும். அபிஷேகம் மட்டும் ஒன்னால் முடியாது, அவர் தரணும். அதனால தான் இன்னைக்கு நான் தான் சொன்னேன்ல, இந்த சபையில் அதிகபட்சம் 3 பேர் இல்லை 4 பேர் தான் அபிஷேகம் பெற்றவங்க. மற்றவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. என்ன காரணம்? அதை விரும்புவதற்கு ஆள் இல்லை, அவர் கொடுப்பதற்கும் இல்லை. யாருக்கு கொடுப்பார்? தன்னை அடக்கினவனுக்கு கொடுப்பார். தன்னை அடக்கினவனுக்கு கொடுப்பார். எவன் தன்னை அடக்குகிறான், நான் என்கிற அகம்பாவம் இல்லாதவனுக்கு கொடுப்பார். ஜெபிக்கிறவனுக்கு கொடுப்பார். வேதத்தை தியானிக்கிறவனுக்கு கொடுப்பார். சத்துருவை ஜெயிக்கணும்ன்ற வெறி உள்ளவனுக்கு கொடுப்பார். பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து நீ மட்டும் போய் பிசாசை ஜெயிச்சுட்டு போயிடலான்னு கொடுத்துட மாட்டார். அவருடைய சொந்த பிள்ளை யாரு அடையாளத்தின் மூலமாய் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த பலத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் சாட்சியா வாழ முடியும். என்ன சாட்சி? இங்கதான் சிக்கல். நமக்கெல்லாம் யாசுவா தான் கடவுள் நம்புறோம், சாட்சி இருக்கா? எத்தனை பேட்ட சாட்சி இருக்குது? வேதம் சொல்லுது, நீ என்ன சாட்சி உள்ளவனா இருக்கணும்? என்ன சாட்சி உள்ளவனா இருக்கணும்னா முதல் சாட்சி 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் ஆகிய சாட்சி உன்கிட்ட இருக்கணும். நான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய யாசுவா மீஷியா எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் யார்? தெய்வங்கள் அநேக, ஆனால் தேவன் யார்? ஏன்னா ஏசாயாவுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து ஆமென் என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று யாவா சொல்கிறார். ஆமென். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் நல்லா கேளுங்க, இங்கதான் ஒரு காரியத்தை சொல்றார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு பின்னொருவர் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர் சொன்னாரா இல்லையா? என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆனா இவன் சொல்லிட்டு இருப்பான், குமாரன் இவருக்கு மேல பிதா ஒருவர், இவருக்கும் குமாரனுக்கும் நடுவில் பரிசுத்தாவி ஒருவர், 3 கடவுள். ஆனால் அதில் ஒரு பைத்தியம் என்ன தெரியுமா? 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உலகம், அதாவது இந்த வேதம் மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? மணவாட்டியானவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். யாருக்கு மணவாட்டி? இங்கதான் சிக்கல். பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்தாவிக்கா? யாருக்கு? சரி, இயேசு நமக்காரன் வந்துடுறேன். இந்த மனுஷங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. ஒத்துக்கிறேன், பேரை மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல, வச்சுக்கோ. அப்ப அந்த யெகோவா யார்? அவர் பிதா. ஆமென். அவர் பிதா, இவர் குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆனா ஒன்றான மெய் தேவன். எப்படி? அப்ப நீ யெகோவா தெய்வத்துக்கு பொண்டாட்டியா இல்ல இயேசு கிறிஸ்துக்கு பொண்டாட்டியா? நான் விசுவாசிக்கிற தேவன் 3 கிரியைகளில் உள்ள தேவன். என் தேவன் உங்களுக்கு சொல்லட்டுமா? லூக்கானுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. திருத்துவ அடிபட்டு போயிடும். 2 தேவர்கள் அடிபட்டு போயிடுவாங்க. ஒன்றான மெய் தேவன் இங்க வந்துருவார். பாருங்க, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். பாத்தீங்களா எப்படி வருவாரா? ஒருத்தர் தான் வரார். அந்த ஒருத்தர் யாரு?
பிதாவின் மகிமை, குமாரனின் மகிமை, பரிசுத்த தூதரின் மகிமை. ஆள் இல்ல, ஆள் தத்துவம் இல்ல, தேவன் அல்ல, தேவர்கள் அல்ல, ஒரே தேவனுடைய பதவி 3. நான் என் மனைவிக்கு புருஷன், என் பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த சபையில் ஆசாரியன். எனக்கு 3 பதவி இல்லை, நிறைய பதவி இருக்கு. ஆனால் 3 பதவி உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். அதுக்காக நான் 3 பேரா? நான் ஒருத்தர், ஒரே நபர். சரி, அவங்க சொல்ற திருத்துவ உபதேசத்தின்படி எனக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. நான் 3 பேரான்னு கேட்டால் இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, என்கிட்ட இருக்க ஆவியை எடுத்துட்டா யார் சாவா? என்னுடைய இருக்க ஆத்மா பிரிந்து போனால், என் சரீரத்தில் வெட்டப்பட்டு மரித்து போனால் எதுவும் தனிப்பொருள் அல்ல. ஒரே நபர், இந்த ஒரே நபருக்கு 3 கிரியை, ஆவி ஆத்தும சரீரம் என்கின்ற 3 கிரியை. தேவன் ஒருவர், ஒரே ஒன்றான மெய் தேவன். ஆதியில் பிதாவாக இருந்தார். இருந்த தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காக தன்னை குமாரன் என்று அறிமுகப்படுத்தினார். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னார். நிறைய பேர் கேட்பாங்க, அவர் எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா? சொன்னாருங்க. எத்தனை இடத்துல சொன்னார் தெரியுமா? நான் தான் ஐயா அவரு, நான் தான் ஐயா அவரு. என்ன நீ அவருன்னு விசுவாசிக்கலன்னா உன் பாவத்தில் நீ செத்துருவேன்னாரு. இது கூட புரியல. ஆமென். ஏரோது ராஜா கேட்கிறாரு, நீ மேலே இருந்தா வந்த, நீ தேவனா? நீ சொல்லுகிறபடிதான். சொன்னாரா இல்லையா? ஆனா புரியலையே, என்ன பண்றது? இப்ப இந்த தேவனை நீ அறிக்கை செய்யணும். அதனால சொன்னாரு, ஒன்றான மெய் தேவன் யார் என்கின்ற அறிக்கை பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. நான் ஆராதிக்கிற யாசுவா மட்டுமே மெய்யான தேவன், நித்திய ஜீவன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கணும். இங்க இயேசுன்றது மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட பேர். நான் அதுக்கு குறுக்க வரல. எனக்கு தேவை என் தேவன். இந்த வேத பிரமாணத்தின்படி வேதத்தின் தேவன் யார் என்று கேட்டால் யாவாகிய யாசுவா மேசியாவே தேவன். இப்ப இந்த தேவன் எப்படி? ஒன்றான மெய் தேவன். வாசிங்க கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். நல்ல கேளுங்க. அவர் அதரிசமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இப்ப யார் இவரு? தேவனுடைய தற்ஸ்வரூபம். எந்த விதமான வித்தியாசம் இல்லாத நபர் இவர். 2வது காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரசாமமும், இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்ப இவர் 2ஆ 1ஆ? என்ன மாதிரி ஒரு உருவம் இங்க இருக்குது. எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேற, நான் வேறையாப்பா? எந்த விதத்திலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர்? அவர் தான் நான் தான் அவர். இதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சாயல் இங்க வந்துருச்சு. தேவனுடைய தற்ஸ்வரூபம் இங்க வந்துருச்சு. அல்லேலூயா. இதைத்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார். தேவனுடைய சாயலா இருக்கிற மெசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி சாயலா இருக்கிற மேசியா. நல்லா புரிஞ்சுங்க. பிலிப்பியர் 2:6 என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நல்ல கேளுங்க. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருள். அப்ப அவர் வேற, இவர் வேற. யோசிக்கணும். வேத வசனம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி இருக்குது. நீ குருடரா இருக்கிற, உனக்கு புரியல. நீ செவிடரா இருக்கிறது கேட்கப்படல. வேத சத்தியம் இதுதான். ஒன்றான மெய் தேவன். இஸ்ரவேலே நீ கேள், உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இப்படி இருக்க
நாம் விசுவாச அறிக்கையில் 3ன்றோம். ஏன்னா யாரோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான், அதை படி. அவன் தான் சபையை உருவாக்கினவன், அவன் எழுதி வச்சிருக்கிறான். அதை படிச்சுக்கிட்டு இல்லை நாங்கள் பைபிள் படி தான் வாழ்கிறேன்னு சொல்கிறோன்னு இப்படி தான் இருக்கிற. அப்போ நீ எப்படி சாட்சியாக இருப்ப? அப்போ இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் சொல்கிற காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளுகிற போது நீ என்ன செய்யணும்? பலன் அடையணும். பலன் அடைஞ்சா மட்டும் இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்ந்தாதான், நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் உன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணுமா? நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போக முடியாது. உன் கனவு இன்னைக்கு புரிஞ்சுக்கோ. வேதத்தில் நீ பரிசுத்த ஆவியில பிறக்கல அப்படின்னா சபையில் வர்றது யூஸ் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. பைபிளை வச்சிருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக என்கிட்ட வந்து கேட்காத. தேவன் உனக்கு தரணும், தேவன் உனக்கு தரணும். அப்ப நீ தேவ சமூகத்தில் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். பிரேசியாஷுவா, அதற்காக பிரயாசப்படுவோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.